அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பழைப்பாளராக வந்திருப்பவர் உழைப்போர் உரிமை இயக்கம். இது மட்டும் திரும்பி போயிடலாம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பழைப்பாளராக வந்திருப்பவர் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான பாரதி அவர்கள் வந்திருக்கார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். உழைப்போர் உரிமை இயக்கம், இதோடைய கான்செப்ட் என்ன சார்? உழைப்பொருள் உரிமைக்கு உழைப்பொருள் எல்லோருக்கும் அதிகாரம் கிடைக்கணும், உழைப்பொருள் எல்லோருக்கும் உரிமை கிடைக்கணும். இதுதான் அடிப்படையான முழக்கம். இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு இது ஆரம்பிச்சு? உழைப்பு இயக்கம் 2004 பதிவு செய்யப்பட்டது. தற்போது வரை இருக்குது. சமீபத்தில் நடந்த 6 மாதம் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்திருக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் ஏடியூசின்ற மைய தொழிற்சங்கம், ஏஐசிசி மைய தொழிற்சங்கம், அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய சிபிஎம்எல் லிபரேஷன் அப்படின்ற பார்ட்டி பீகாரில் ஜார்க்கண்டில் எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய பார்ட்டி. இதனுடைய வழிகாட்டுதல நடைபெறக்கூடியது. இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த தூய்மை பணியாளர்கள் 6 மாதங்கள் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம், பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சாங்க அப்படின்னு பரவலாக டிவியில் அவங்க பேசுனதெல்லாம் வந்தது. தற்போதைய இருக்கிற முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 10 பேரை என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அதெல்லாம் நடந்தது. இப்போ ஆட்சி மாற்றங்கள் நடந்துருச்சு. அந்த தூய்மை பணியாளர்களுடைய விஷயங்கள் வீட்டில் கூப்பிட்டு விசாரித்த தற்போதைய முதல்வர் அதுக்கான அவங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது முன்னெடுத்திருக்காரா, இல்லை பேசுகிறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா முதல்வரை? இல்லை, நாங்கள் கடந்த 20ஆம் தேதி நாங்கள் ஒரு ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அமைச்சர் சைட்லேருந்து தொடர்பு இருந்துச்சு. அவங்க தமிழ்நாடு அரசுலேருந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் அவங்க சைடில் தொடர்பு கொண்டு எங்களை சந்தித்தாங்க. அப்புறம் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கமிஷனரை சந்திக்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ சொல்லுங்கள், இது 20 ஆண்டு கால பிரச்சனை, பணி வந்துடும், நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆனால் இப்போ வந்துருக்கிற கமிஷனர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, சமரன் தானே? ஆமாம், அவர் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் ஓரளவு ஒரு 90% கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்கிறதான ஒரு தகவல் இருக்குது. அப்போ அவர் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நேர்மை என்பது வேறு, அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்பது வேறு. வேறு தான் சார். ஆனால் நேர்மையாக இருக்கிற ஒரு ஆள் அந்த கொள்கையை உடச்சி அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம்ல. தனிப்பட்ட முறையில் யாரும் தீர்மானிக்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதிகாரிகள் சில நேரத்தில் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதெல்லாம் தாண்டியும் அரசு என்ன கொள்கை வகுக்குது, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்ன இருக்குன்றது அடிப்படையை பொறுத்து தான் எந்த மாற்றங்களும் கொண்டு வரப்படும். ஒரு அதிகாரி ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்றதுக்காக மட்டும் மொத்தம் மாறிடாது. சரி, வந்திருக்காரு, அவங்க குறைகளை கேட்டிருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்போ பெண்களுக்கு அனைத்து வார்டுகளையும் கழிப்பறை வசதி கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கு பெண்களுக்கு கழிப்பறை வசதி கிடையாது. இப்போ கடந்த ஆட்சியில் நாங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே பண்ணித்தரோம்னு சொன்னாங்க. இப்போது அது தாமதப்படுத்த வேண்டிய விஷயமே கிடையாது, டைம் எடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ நேர்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவரை போய் பார்த்துட்டு வந்தோம், பார்த்துட்டு நாள் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 20ஆம் தேதி பார்த்தோம், இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. நீங்கள் டெம்பரவரி ஷெல்டர் போட்டால் கூட பெண்களுக்கு கழிப்பற 1 லட்சத்தையும் 1.5 லட்சம் மேலே ஆகாது. உடனே செய்யணும்னா கூட இன்றைக்கி வரைக்கும் சென்னையில் 200 வார்டுகளில் பெருமளவு கழிப்பறையே கிடையாது பெண்களுக்கு. இதில் நேர்மை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ வெயில், கத்திரி வெயில் இருக்குது, ஒரு நேரம் ரோட்டில் போயிட்டு வாங்க, ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்குறோம், நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் பிரேக் கொடுத்துருங்க, எல்லோரும் வேலை முடிச்சுட்டு போகணும். அதை பற்றி யாருமே கண்டுக்கல. யூனிஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது, வெயிலில் போட முடியல, பயங்கர ஹார்டாக இருக்குது, அதை லைட்டாக மாற்றிட்டாங்கன்னு கேட்குறோம், பண்ண முடியல. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. என்னென்னா எங்களுக்கு டைம் பண்ணுங்க. என்ன டைம்? ஏன்னா டைம் ஆட்சிக்கு வரும்போது யாருக்குமே டைம் போகணுன்னு கேட்கலையே, டைம் வந்தால் தான் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நீ இப்போ வரைக்கும் தொடப்பம் கொடுக்கறதில்ல, க்ளவுஸ் கொடுக்கறதில்ல, மாஸ்க் கொடுக்கறதில்ல, குப்பையை எடுத்து அல்றதுக்கு நல்ல அன்னம் கூட தர்றதில்ல. இதெல்லாமே தொழிலாளி சொந்த செலவு தான். வண்டிங்க இருக்குது, வண்டிங்க எல்லாமே பழைய வண்டி இருக்குது, புது பேட்டரி இருக்கிறது இல்லை, கான்ட்ராக்ட் இல்லாத இடத்துல மண்டலம் 4, 7, 8 நல்ல வண்டி இல்லை, மற்றதில்லை. 365 நாள் வேலை இருக்குது, 365 நாள் வேலை இருக்குது, வார விடுமுறை இல்லை. மனுஷனா மிஷினா மிருகமா? இது நேர்மையான அதிகாரிகிட்ட தான் போய் சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த பதிலும் எங்களுக்கு வரவே இல்லை. இப்போ நீங்கள் கேட்க தானே செய்வோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நேர்மையான ஆட்கள் இருந்தாலும் விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க, இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால. இல்லை, அப்படி சொல்ல, நேர்மையை நாங்கள் மதிப்போம். இப்போ விஜய் அவர்கள் தூய்மையான ஆட்சி கொடுப்பேன், ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் முன்னெடுத்து தான் வந்திருக்காரு. இப்போ விஜய் என்பவர் ஒரு நல்ல நேர்மையான மனிதர் அப்படின்னு முதல் முறையாக வந்திருக்கனால நம்ம அதை சொல்லணும்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவரை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள்
ஸ்ட்ரைட்டாக ஒரு பதில் அப்படி எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு நேர்மை இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. என்னென்னா ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான கொள்கைகள் திட்டங்கள் என்னன்றது தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியும். கொள்கை திட்டம் என்னென்னா நீங்கள் அடிப்படையிலே ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து துவங்கிங்க? ஊழலற்ற ஆட்சின்றது எங்கேருந்து துவங்கணும்னா எளிய மக்கள், தொழிலாளர்கள், வறிய மக்கள் அவர்களுடைய வளர்ச்சியிலிருந்து தான் நீங்கள் ஊழல் ஒழிக்க முடியும். குற்றங்கள் நிகழ்வது உட்பட அவர்களுக்கு உண்டான கல்வியை மேம்படுத்துவது, மருத்துவத்தை மேம்படுத்துவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளத்தில் அரசின் திட்டங்கள் போய் சேரத்துக்கு நான் வேலை வைப்பேன்னு சொன்னார். நீங்கள் என்ன மாதிரி ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் என்ன வேலை வைக்க போகிறீங்க? வெறுமனே வந்து கையேந்தி நிற்கக்கூடிய பயனாளர்களாகவே நீங்கள் வைக்க போகிறீங்களா? அதுவும் மக்கள் வரி பணம் வாங்கிக்கலாம். அதை தாண்டி அவர்கள் எதுவும் வேணாம், எங்களுக்கு போதிய வருமானம் இருக்குது, எங்களுக்கு சம்பளம் இருக்குன்றதை நோக்கி நகர போகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் இதை நோக்கி மட்டும்தான் தூய ஆட்சி, ஊழலற்ற ஆட்சின்றதை நடத்த முடியும். நீங்கள் இந்த ரூட்டு போகாத வரைக்கும் நீங்கள் இப்போது பதவிக்கு வந்திருக்காங்க. பதவிக்கு வந்ததுலேருந்து நேற்று ரியல் எஸ்டேட்டு அசோசியேஷனை பார்க்குறாங்க, முதலாளிகளை பார்க்குறாங்க. யமஹா முதலாளி, BMW முதலாளி, மாருதி சுசுகி டிப் இப்படி உட்பட நீங்கள் எல்லாரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், சென்னை திரை சங்கம், மற்றது எல்லாமே பார்க்குறாங்க. நடிகர்கள் எப்போ வேணால் போய் முதல்வர் பார்க்க முடியும். இப்போ கருப்பு படம் ஹிட் ஆனால் உடனே டைரக்டர் போய் பார்க்குறேன், சுந்தர் சி குஷ்பு போய் பார்க்குறேன், எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா எளிய மக்கள் குறைகளை கேட்பவர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தொழிற்சங்கங்கள் நிறைய இருக்குது, தொழிலாளர் பிரச்சனை நிறைய இருக்குது, பகுதி பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த மாதிரி மக்கள் எளிதில் முதல்வர் அணுக முடியல. இப்போ கூட தலைமை செயலகத்தில் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க, டோக்கன் முறையில் வரணும், எல்லாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லையே. நீங்கள் பணக்காரர்களுடைய முகங்களை அதிகமாக காட்டு, வசதி படைத்தவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அதிகமாக உங்கள் பக்கத்தில் இருந்து காட்டுறீங்கன்னா, MR முதலாளி போனான்னா அவங்க நிர்வாகி போனான்னா பேட்டை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டினீங்கன்னா நீ யாருக்குண்டான ஆட்சியை நடத்த போகிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருமா வராதா? எளிய மக்கள்கிட்ட பண்ண போகிறீங்களா? யாருக்கு பண்ண? ஆனால் உங்களை தேர்ந்தெடுத்தது எளிய மக்கள் ஓட்டு போட்டு தான். நிச்சயமா நீங்கள் வந்து எல்லாருமே அதானே பண்ணுறாங்க. எளிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேல்தட்டு மக்களை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆமாம், இப்போது எளிய மக்கள் நீங்கள் இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் தான். என்னென்னா பெருமளவுக்கு காசு வாங்காமல் ஒரு மாற்று அரசியல் வேணும், அப்புறம் நிஜமாக ஊழலை ஒழிச்சிருவாங்க, இல்லை சொன்னதெல்லாம் செஞ்சிட போகிறாங்க நம்பிக்கையின் பேரில் 35 வயது கீழே உட்பட்ட பெரும்பகுதியும் பெண்களும் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 6 சிலிண்டர், அதுவும் பெட்ரோல் இந்த டீசல் பிரச்சனை இருக்குது, ஈரான் அமெரிக்கா போருக்கு தெரிஞ்ச பிறகோ ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து 6 சிலிண்டர் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுப்போம்னா 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணால் கூட வருஷத்துக்கே சிலிண்டர். போதும். எளிய மக்களுக்கு சிலிண்டர்லேயே வாழ்ந்துடலாம். உங்கள் வாக்கை நம்பி 1000 ரூபாய் இல்லை, அவர் 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாங்க பழைய ஆட்சியில். எடப்பாடி 2000 ரூபாய், 2500 ரூபான்னார். ஸோ 2500 ரூபாய். அப்போ எளிய மக்களுக்கு வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீங்கள் அவங்களை சம்பளத்தை, குறைந்தபட்ச சம்பளத்தை உறுதிப்படுத்தலை. சரி, ஓகே கொடுக்க போகிறீங்க, ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கை. 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. அப்போ ஊழலற்ற ஆட்சி இதெல்லாம் செஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் தாய்மாமன் சீர் 1 லட்சம், தாய்மாமன் சீர் 1 சவரன், 1 சவரன், 1 குழந்தைங்களுக்கு மோதிரம். ஆமாம், மோதிரம், பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம். இது எல்லாமே செய்ய போகிறாருன்ற நம்பிக்கையிலையும் உங்கள் பணத்தில் நான் 1 ரூபாய் கை வைக்க மாட்டேன், நான் எல்லாருக்கும் நல்லது செய்யத்தான் வந்திருக்கேன், இத்தனை கோடி ரூபாய் சம்பளத்தொட்டு. ஒரு விஷயம் இருக்குது, அவர் 400 கோடி ரூபாய் சம்பளத்தொட்டு கூட வந்திருக்கலாம். இப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் சம்பளத்தை 2 லட்சம் ரூபாய் வரியை தீர்மானிக்கிற அளவுக்கு, கஜானாவை நிதியை தீர்மானிக்கிற அளவுக்கு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. ஒரு லைஃப்பில் என்னென்ன சார் அச்சீவ்மெண்ட்டு? பெரிய ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர். அடுத்து சிஎம் பதவி. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு பதவியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்திருக்கவங்க எல்லாருமே, நீங்கள் முக்கிய அமைச்சர் பட்டியலில் எல்லாருமே அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்தந்த டீம்லேருந்து போனவங்க தான். மொத்த பேர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தான். ஒரு செட்டு வந்து இளம் தலைமுறை இருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறை வந்திருக்கிறது வரவேற்புக்குரியது. இளம் தலைமுறை அரசியலை நோக்கி நகர்வது, அரசியலை கவனிப்பது வரவேற்புரியது. இது எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த பார்ட் இருக்குல்ல, நீங்கள் யாரெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னதை உடனே ஏதாவது செஞ்சீங்களா? உதாரணத்துக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடத்திலிருந்து பெண்கள் அனைவரும் கட்டணம் இல்லாமல் அனைத்து பேருந்துகளிலும் செல்லலாம். அடுத்த நிமிடமே கையெழுத்து போடுவேன். அடுத்த நிமிடம் அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை நாள் ஆச்சு? 1 மாதம் முடிஞ்சுதா? அடுத்த நிமிடம்ன்றது எப்படி கணக்கு வரும்? அப்போது நீங்கள் என்ன, அப்போ எதுக்காக அதெல்லாம் அவ்வளோ என்ன வேகத்தை அதெல்லாம் சொன்னீங்க?
இப்போ நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை நான் சொல்லிட்டேன், அப்போ நான் அது தப்பு. இப்போது ஒரு வார்த்தைக்கு வார்த்தை பழைய ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக ஆட்சி விஷயம் என்னன்னா அவங்க முதல்வர் ஆகிட்டதே அவர் மறந்துட்டார். திரும்பியும் அவங்கள தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா போதையெல்லாம் வச்சுட்டு போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுனா எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாரு அவர் போலீஸை கையில் வச்சுட்டு. அதுவே அவருடைய அறியாமையாக தான் நான் பார்க்குறேன். அவர் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதிகாரத்தில் உள்ளவங்க வசதி படைச்சவங்க தான் கோட்டு போடணுமான்னு கேட்குறாரு. இப்போ அவர் அதிகாரத்தில் இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலாக சிஎம் போஸ்ட்டில் தான் இருக்கார். அவர் பேசுகிற வார்த்தைகள் உட்பட என் வாயில் என்னென்னமோ வருது கேட்டுருவேன். இப்போ அவர் வேற இடம். அவர் அல்லு சில்லுலாம் பேசுகிறார். ஒரு சிஎம் பதவிக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் அவரோட பதவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ என்ன தான் சொன்னாலும் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர். மாண்புமிகு முதல்வர், 7 கோடி 8 கோடி மக்களுக்குமான முதல்வர், மதிப்பிற்குரிய முதல்வர். ஆமாம். நீங்கள் வந்து 124 சீட்டு உங்களுக்கு எதிராக விழுந்திருக்கு, 108 சீட்டு உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கு. ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு ஒரு பார்ட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓட்டு போடலை. ஆனால் வாக்குகள் அடிப்படையில், சீட்டு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு செக்ஷன் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றும் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார். அவரே வருத்தப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் சீட்டு கிடச்சிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். நீங்கள் மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் மெஜாரிட்டி அவர் கொடுக்கல. எதிர்கட்சி தலைவரை இங்கே கொடுக்கல. ரொம்ப திட்டமிட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் கால்குலேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்களோ, எனக்கு கால அவகாசம் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள் வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதம் கொடுங்க, அவருக்கு 1 வருஷம் கொடுங்க. சார், எளிய மக்களுக்கு எதுவும் இல்லை. அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற வரி பணத்தில் தான் நடக்குது. இங்கே வர்றவங்க எல்லாமே சேவை செய்கிறதுக்கு வர்றாங்கன்னு பேர். அரசியலுக்கு வர்றவங்க எல்லாமே சேவை செய்கிறதுக்கு தான் வர்றாங்க. அவன் பசி பட்டினி தீர்க்கிறதுக்கு தானே உங்களுடைய கடமை. இதுக்கு 6 மாதம் 1 வருஷம் காலதாமதன்றது எதுக்கு? இப்போ 6 மாத காலதாமதம் வசதி படைச்ச நீங்கள் 100-200 கோடி சம்பாதிக்கக்கூடிய ரஜினி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் கேட்கலாம். எளிய மக்கள் கேட்க முடியுமா? இப்போ நீங்கள் தூய்மை பணியாரங்க நாங்கள் மெயினாக பார்க்குறோம். மற்ற டாஸ்மாக்காரங்கள வேறு வேறு அரங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். தொழிலாளிகள் மத்தியில் இருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோம், தூய்மை பணியார் கிராமப்புறத்தில் அவன் சம்பளம் 5000 ரூபாய், அவனுக்கு கொடுக்க வேண்டியது 12000 ரூபாய் சட்டப்படி. கண்டிப்பாக குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி. இங்கே ஒரு நாளைக்கு 760 ரூபா சென்னை கார்பரேஷனில் நாங்கள் போராடி வழக்கு போட்டு வாங்கினது. இதே தூத்துக்குடி மாநகராட்சியில் போனீங்கன்னா 400 ரூபா தான் சம்பளம். தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சியில் 400 ரூபா சம்பளம் கான்ட்ராக்டரு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவன் சம்பளத்தை 12000 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க. உழைப்பு சுரண்டை நடக்குது. யார் கேட்கறது? அப்போ நீ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? இதுக்கு எது காலதாமதம்? பெண்களுக்கு தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை கட்டித்தரது தான் காலதாமதம். எப்படி? இப்போது ஆட்சிக்கு வந்த உடனே 2 நாளில் டாஸ்மாக் கடை 717 கடை மூடும். 717 கடையில் 3000-4000 ஊழியர் பாதிக்கப்படுவான். அதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 1.5 வருஷமாக பிழைப்பூதியமே இல்லாமல் 1000 பேர்கிட்ட வெளியே இருக்கான். 1.5 வருஷம் சம்பளமே இல்லாமல். இவன் 12000 ரூபா, 10,000, 11,000, 12,000, 10000 சம்பளம். விற்பனையாளர், உதவி விற்பனையாளர், மேற்பார்வையாளர். இந்த சம்பளத்தை அவன் எப்படி வாழ்வான்? ஏன் இந்த 10 ரூபா பிரச்சனை வந்துச்சு? பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பண்ணார். ஏன் வந்துச்சு? அவனுக்கு முறையான சம்பளத்தை ஊதியத்தை கொடுத்து நீங்கள் 4765 கடையும் மூடி அவங்களுடைய மறுவாழ்வு உறுதிப்படுத்தணும். எல்லாமே சிஎம் வயசில் இருக்கிறவங்க. 2003 வேலைக்கு வந்து இந்த கஜானாவை நிரப்பி 36,000 பேரில் 24,000 பேராக இருக்கான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, கசங்கி போயிட்டான். நிறைய பேர் பல்வேறு பிரச்சனைக்குள்ளே மன உளைச்சல் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு கரை சேர்க்க வேண்டிய யாரோட பொறுப்பு? உங்கள் பொறுப்பு இல்லையா? முக்கியமான வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி, 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால், அரசு துறையில் பணிபுரிந்தால் பணி நிரந்தரம். இப்போ எங்கள் சங்கம்லாம் அதுதான் உறுதியாக எடுக்கிறோம். எங்கள் இயக்கம் இவங்களாம் 22 வருஷத்துக்கு மேலே 23 வருஷம். ஆமாம். 4 குவாலிஃபிகேஷன் தாண்டிட்டாங்க. 4 முறை 5 தாண்டியாச்சு. அடுத்து 3 போயிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து எது போட்டிருக்கணும்? நாங்கள் எது கையெழுத்து போட்டிருக்கணும்னு சொல்லுவோன்னா, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஒப்பந்தமே 5 வருஷம் பார்க்குறாங்களோ அத்தனை பேரும் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், கௌரவமான வேலை. குப்பையாடுற ஒரு தொழிலாளிக்கு என்ன சம்பளம் வாங்குறாரோ அதே கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்களுக்கும் பணி நிரந்தரப்படுத்தி அந்த சம்பளம். இப்போ சென்னையில் அர்பேசர் ராம்கின்னு 2 கான்ட்ராக்ட் இருக்குது. உழைப்பு கொள்ளடிச்சிட்டு இருந்தான். இந்த சம்பளமே கிடையாது. நாங்கள் இப்போ ஹைகோர்ட்டில் வாங்கின பிறகு இந்த சம்பளம் கொடுக்குறான். 391 இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்டில் தான் இருக்கான். குறைந்தபட்ச சம்பளத்தை கொள்ளடிச்சு கொடுக்குறான். கார்பரேஷன் அவனுக்கு கொடுத்து, அவன் தொழிலாளி கொடுத்து, நடுவில் அவன் காசு அடிக்கிறான். எதுக்கு? டைரெக்டாக கொடுத்துருவோம். டைரெக்டாக கொடு.
சாதாரண ஜன வாழல இதில் துறையில் இருக்கலாம் எந்த எந்த சமூகத்தை சேர்ந்தவன்? ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவன். பிசி எம்பிசியில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒற்றை பெற்றோர் பெண்கள் குறிப்பாக இருக்காங்க. நீங்கள் யாரை ஃபார்வர்ட் பண்ணி முன்னேற்றணும்? டைம் வேணும். அவர் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக விடுங்க, அவர் கொஞ்சம் மேலே வருவார். இன்னொரு துரதிர்ஷ்டம் என்னென்னா, அரசை பற்றி யார் ஏதாவது பேசினாலும் உடனே இவர்கள் வந்து திமுகவை சேர்ந்தவங்க, இந்த ஒரு வழக்கு வேற இல்லை அதிமுக சேர்ந்தவங்க. இவங்க வந்து எப்படி அண்ணனை வந்து கொச்சப்பா, அவர் நின்னா சரியாக இருக்கும், நடந்தா சரியாக இருக்கும், சிரிச்சா சரியாக இருக்கும், ஒரு நல்லதுக்காக வந்திருக்க மனுஷனை பண்ணுறீங்க. ஒரு விஷயம்னா, மக்கள் இவ்வளோ தூரம் போட்டு ஒரு நம்பிக்கையை நான் கொச்சப்படுத்தலை. அவர் இவ்வளோ நாள் வலி கஷ்டத்துலேருந்து உனக்கு போட்டிருக்காங்க, உங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றம் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் போட்டிருக்காங்க. நான் நீங்கள் மாற்றம் கொண்டு வர போகிறீங்களா, ஏமாற்றம் கொண்டு வர போகிறீங்களா? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இப்போது 1000 ரூபாய் தப்புன்னு சொல்லி தான் 2500 ரூபாய் கொடுக்குறேன்றார், அது குறைவுன்னு. 2500 ரூபாய்க்கு என்ன பதில் உங்ககிட்ட? என்ன பதில்? எதாவது பதில் வச்சுருக்கீங்களா? இல்லை. அது இல்லாமல் போன முறையாக ஒரு பிரச்சாரத்திலலாம் வந்து திமுக செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்தார், எல்லாமே சரியில்லைன்னார். இன்றைக்கி வந்து அந்த திட்டங்கள் அப்படியே தொடருது. இந்த 1000 ரூபாவாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மாணவிகளுக்கு 1000 ரூபா இருக்கட்டும், பஸ்ஸு எல்லாமே வந்து திமுக திட்டங்கள் தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்புறம் வந்து அவர் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி சரியில்லைன்னு சொன்ன திட்டங்களையே அவரே ஒபே பண்ணி அதை கரெக்டாக பண்ணும்போது அப்போ திட்டங்கள் சரியாக இருக்கிறது தானே அர்த்தம் அது. சார், நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம் சார். என்னென்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக உயர்த்தாது. கண்டிப்பாக. ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் வரி பணம். ஆமாம். நீ கொடுத்தா நான் வாங்கிப்பேன், நான் வேணாம் சொல்ல. ஆனால் எனக்கு நீ எதை கொடுக்கணும்? எனக்கு எது தேவை? எனக்கு பார்க்குறதுக்கு கண் பார்வை தேவை, எனக்கு கண் இருக்கணும். எனக்கு கண் பார்வை எது என் வேலை. நீங்கள் தூய்மை, நீங்கள் போய் தலைமை செயலக ஊழியர்கிட்ட போய் நீங்கள் 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? சிலிண்டர் ஃப்ரீயாக தருவேன்னு சொல்லுவீங்களா? ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர் கௌரவமான சம்பளத்தை வாங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஏன் தேவையில்லை. எனக்கு அவங்களுக்கு சம்பளம் பத்தலைன்றது வேறு. அவங்க சம்பளம் இருக்கு கூறுவாங்க, பேசிடியே கூறுவாங்க வேண்டாம். ஆனால் இந்த பெனிஃபிட் எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் ஏன் பொருந்தாதுன்னா, எளிய மக்கள் அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. எப்பயும் நீங்கள் 1000 ரூபா கொடுப்பீங்களா, 2000 ரூபா கொடுங்க, 2000 இதான் எங்களை வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா? சுய கௌரவமாக வாழவே கூடாதா? கண்டிப்பாக. எங்களுக்குரியது நீங்கள் செஞ்சால் ஏன் எதிர்பார்க்கணும்? நீங்கள் நாங்கள் தூய்மை பணி கூட எல்லா தனியார் மையத்தையும் ரத்து பண்ணுங்கள், தனியார் மையம் ரத்து பண்ணு, மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. 5 வருஷம் செஞ்சவங்களுக்கு பணி எந்திரம் கொடுங்க, நான் கௌரவமாக வாழ்ந்துக்கிறோம். நீங்கள் கொடுக்குறதுனால தான் வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு கௌரவமான வாழ்க்கை முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயினுங்கிற உலகம் ஒரு பெரிய தாக்கம் செலுத்துது. அப்படின்னா ஒரு உண்மை போய் சேர்றதுக்குள்ளே போய் சல்லுன்னு போய் சேர்ந்து கடகடன்னு போகுது. அதுலேயும் என்னென்னா, எந்த விமர்சனங்களையும் அறிவுபூர்வமாக, பொறுமையாக, நிதானமாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பார்ப்பதற்கு பதிலாக, இந்த இப்போ அவர் பேசுகிற மாதிரி அல்லு சில்லு, நான் வாயில் வந்து அதை நான் கேட்டுருவேன், இந்த மாதிரியான போக்க முதலமைச்சரே சொல்கிறாருன்னா மற்றவங்க பாக்கியிருங்க எப்படி பேசுவாங்க? அவரை பார்த்து வளர்றவங்க இன்னும் அதிகமாக பேசுவாங்க. நீங்கள் ஊடகங்கள் வந்து மோசமாக பேசுகிறாங்க. நீங்கள் யூடியூப் மற்ற சேனலாக போனால் அரசாங்கத்தை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் அவங்க குடும்பத்தை மோசமாக பேசுவது, குடும்பத்தை சார்ந்த பெண்களை பேசுவது. அப்புறம் நீங்கள் வந்து பழைய இந்த கட்சியினுடைய அந்த கட்சியினோட எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குது. கடந்த காலத்துலேயும் இப்போ எங்கள் இயக்கெல்லாம் வந்து எடப்பாடி காலத்தையும் போராடி இருக்கோம், ஸ்டாலின் அவர்கள் காலத்தையும் போராடி இருக்கோம், முதல்வர்கிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் பணியந்திரத்தை இன்னி கேட்குறவங்க இல்லை, தொழிலாளிக்கே இன்றைக்கி கேட்குறவங்க இல்லை. நாங்கள் வந்து சிகப்பு சந்தனையுடைய இடதுசாரிகள். நாங்கள் இனிமேல் நிலைப்பாடில் தெளிவாக தான் இருக்கோம். அது சிறுபான்மை நலனாக இருக்கட்டும், அமெரிக்கா ஈரான் போராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நியாயமான நிலைப்பாடை நாங்கள் எடுப்போம். முதல்வர் அவர்கள் அவருடைய கவனம் எதில் இருக்கணும்னா, மக்களுக்கு எப்படியெல்லாம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஈஸி டார்கெட்டு டாஸ்மாக் 717 கடையை மூடி நாங்கள் வந்து நல்லது செய்கிறோம். அவர் பேசும்போது கூட நான் மொத்தமாக டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டேன்னுலாம் பேசினேன். ஆமாம், இப்பயும் மூட போகிறதா டிஸ்கஷன் நடந்திருக்கு. தனியாருக்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே. ஆமாம், எங்களோட ஒரே கேள்வி என்னென்னா, ஓகே நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம அமைச்சர் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் ஊடகத்தில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து அரசாங்கம் நடத்தக்கூடாதுங்க, முன்னாடி தேர்தலுக்கு முன் அரசாங்கம் நடத்தக்கூடாது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்களும் என்ன சொல்கிறோம், அரசாங்கம் நடத்த வேண்டாம், தனியாருக்கு போலெல்லாம் நடத்த ரெண்டாவது. ஆனால் எங்களோட ஒரே கேள்வி என்னென்னா, அதில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக விற்பனையாளருக்கு, பணியாளருக்கு மாற்று வழி என்ன? உங்களை நம்பி சின்னாபின்னமாகி வாழ்க்கையை தொலைச்சி இத்தனை வருஷம் உட்காந்துருக்கான். அவனுக்கு இன்றைக்கும் தமிழ்நாடு திட்ட வச்சது தான் மிச்சம். சண்டை போடுறான், அவங்கள திட்ட இப்பயும் அவங்க இந்த கடை இருக்கிறதுக்கே அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. அவர்களுக்கு வழி என்ன? இப்போ அவங்க மட்டும் இல்லையே, அரசு ஊழியர் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, செவிலியர் இருக்காங்க, மின்சாரத்துறை தொழிலாளர் இருக்காங்க, போக்குவரத்து துறை தொழிலாளர் இருக்காங்க,
பல்வேறு தரப்பினர் உங்களை எதிர்பார்த்துட்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இருக்காங்க, பல பேர் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் உட்பட பன்னாட்டு நிறுவனத்தை சேர்ந்த, உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனத்தை சேர்ந்த கேஷுவல் கான்ட்ராக்ட், ட்ரெயினி, அப்ரண்டிஸ் போன்ற பல்வேறு வகை தொழிலாளர்கள், உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்தபட்ச சம்பளம் கேட்டு பணியந்திரம் கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பதில் என்ன? விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, பயிர் கடன் தள்ளுபடி. நீங்கள் அறிவிச்சது என்ன? தேர்தலுக்கு முன்னாடி நிறையா லட்சக்கணக்கில் அறிவிச்சாரு. கடன்கள் அறிவிச்சதுக்கும் உங்களோட நடைமுறைக்கு பேச என்ன சம்மந்தம் இருக்கு? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை. நீங்கள் சொன்னதே வேற, உங்கள் கடன் தள்ளுபடின்ற சொன்ன லிஸ்டே வேற, பண்ணது வேற, நீங்கள் பண்ணது வேற. அப்படின்னா அது கடன் தள்ளுபடியிலே வராது. பயிர் கடன் தள்ளுபடியிலே வராததை தள்ளுபடி செஞ்ச மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. உருவாக்கிட்டாங்க. அதையும் அதுக்கு ஒரு 10 பேர் போட்டுட்டு இருக்கான் ட்வீட். இப்படி நல்லது செஞ்சுட்டார். அப்புறம் யூனிட் மின்சாரம் பற்றி பேசுனீங்க. ஏற்கனவே 100 யூனிட் தொடருது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுத்துட்டாருன்னா, அதிமுக ஆட்சியில் கொடுத்தது. அது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் 200 நீங்கள் 500 யூனிட் பயன்படுத்தினா தான் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறது கண் துடைப்பு தானே? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஒரு பேரை மாற்றுறீங்க, உருவத்தை மாற்றுறீங்க, ஸ்டிக்கர் மட்டும் தான் விட்டுறீங்க, சப்ஜெக்டை மாற்றுறீங்க. புதுசாக என்ன இருக்குது அதில்? நீங்கள் ஏதாவது புதுசாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல 500 யூனிட்ன்றது மாதம்னார். 500 யூனிட் ஓடுச்சுன்னா 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீனார். அப்புறம் அதை 2 மாதம் ஆகிட்டார். ஆமாம், யார் வீட்லையுமே 2 மாதம் 500ன்றது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ பார்த்த மாதத்தில் கண் துடைப்புன்னு கிளியர் ஆயிடுச்சு. 100 இப்போ தான் மக்களும் உணர்றாங்க. அங்கங்கே பேசும் பொருளாகிட்டு இருக்கு. இந்த மின்சார பற்றாக்குறை நிறையா விஜய் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்ற லெவலில் இப்போ நிறையா வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சார், இது வரைக்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு வைத்து ஓட்டு போட்ட விஷயம் இது. தமிழ்நாட்டில் பல வருடங்கள், சில 10 ஆண்டுகளில் நடக்க முடியாத ஒரு மாபெரும் புரட்சி மாதிரி, ஒரு மௌன புரட்சி, ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் ஒரு மாற்றத்துக்கு அப்போ உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பேசின விஷயங்களுக்கும் நீங்கள் கூட்டத்தில் பேச, நான் விட மாட்டேன், நான் எல்லாத்தையும் செய்வேன், நான் அடுத்த நிமிஷத்துலேருந்து எல்லாருக்கும் கட்டணம் இல்லாமல் பெண்களுக்கு பஸ் கொடுப்பேன், பெண்களுக்கு பிரச்சனை விஜய் நிப்பான்னாரு. கிட்டத்தட்ட 40 கொலைகள் ஆகிப்போச்சு. நீங்கள் இன்னும் ஹராஸ்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. பெண்கள் எப்படி இருக்காங்கன்றதை தாண்டி அவர்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டியதோடைய கடமைன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு முற்போக்கா இருந்துச்சு. இப்போ என்ன டைலாக்லாம் ஆகுதுன்னா, அவங்கள பார்த்துக்கணும் ஒழுங்கா, வீட்டில் இருக்க பெற்றோர்கள் பார்த்துக்கணும். கொடுமை என்னன்னா, ஒரு கோவையில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு இறந்து போனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது சூலூர் அந்த சிறுமி விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்ன மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணாங்களா? சார், சப்ஜெக்ட் என்னன்னா, அப்பா குடிச்சாரா அம்மா குடிச்சாங்களான்னு சப்ஜெக்ட் இல்லை. கண்டிப்பாக ஒருத்தன் ஒரு சிறுமியை இப்படி ஒரு மோசமான முறையில் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கானான்றது தான் சப்ஜெக்ட். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, இவர்கள் சரியில்லைனா தான் குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணால் நீங்கள் அது தப்பு தான், அதை நான் சரிப்படுத்தணும்னு சொல்ல வேண்டிய சூழலில் நீங்கள் இருக்கணும். தப்பு தான், இந்த மாதிரி பண்ண. அதுக்கு பதிலாக ஆராய்ச்சி பண்ணி சோஷியல் மீடியா மூலமாக அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்காங்க, இவங்க தான் காரணம்னு அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்டேருந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளில. அப்போ எங்கேயுமே இப்போ இன்னொன்று, இப்போ கோயம்பேடில் இங்கே பக்கத்தில், இப்போ கோயம்பேடில் ஸ்டூடியோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு. இன்னைக்கு அது 17 வயசு பொண்ணு இறந்து போயிடுச்சு. இறந்து போனதுக்கு இந்த பெண்ணோட நடவடிக்கைகள் காரணம். அதான் அவங்கள அபியூஸ் பண்ணுறது, இறந்து போனவங்கள காரணமாக கொண்டு வர்றது. இப்போ இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ முதல்வர் சொல்றதுல போதைப் பொருள் கலாச்சாரத்தினால்தான் நம்ம சகோதரிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பற்றி பேசணும். சொல்யூஷன்றது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த வழக்குகள்லாம் முடிக்கப்படணும். கடுமையான அந்த தண்டனைகளை உறுதிப்படுத்தணும். இந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் இருக்கணும். காவல் நிலையத்தை எல்லாத்தையும் பாலியல் கூறுணர்வு கொண்டவர்கள் வைக்கணும். பெண்கள் மீதான பிரச்சனை வரும்போது அட்ரஸ் பண்ணுறது எப்படி? இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் போது பாருங்கள், மொத்தமாக அந்த பொண்ணுங்களை தப்பு சொல்லி இந்த இறந்து போனது காரணமே இந்த பெண்ணுடைய நடவடிக்கைகள்லாம் சொல்கிற நிலைக்கு போது பாருங்கள். அந்த குழந்தையோட அம்மா சரியில்லைன்னு சொல்லுப்பா, இது தப்பு, இப்படி போடக்கூடாது, அப்படி நடந்த சம்பவத்துலேருந்து பார்க்கணும். அடிப்படை கல்வியிலேருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். கல்வியிலேருந்து பாலின சமத்துவத்தை பற்றி போதிக்கணும். பெண்களை சரிசமமாக நடத்தப்படணும், பெண்களை கௌரவமாக நடத்தணுன்றது கல்வியிலேருந்து கொண்டு வரணும். இதற்கு பதிலாக போதை கலாச்சாரம் மொத்தத்துக்கும் காரணம்னு சுருக்கிறது. போதை கலாச்சாரம் ஒரு பார்ட், ஒரு காரணம். அப்புறம் நீ போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லை, நீ போய் பப்புக்கு ஏன் போன, பப்புன்றது 18 வயசுக்கு மேலே இருக்கலான்னு எல்லாருக்கும் பொதுவாக வச்சுருக்க. நீ ஏன் வச்சுருக்க? அப்போ திறந்து ஏன் சாராய கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க? ஏன் மணமகன் மண்டலம்லாம் நீ திறந்து வச்சுருக்க? அப்போ குடிச்சிட்டு பிரச்சனை வரும்னா பிரச்சனை. ஆமாம், பிரச்சனைக்கு தனியாக காரணம் எதுக்கு அப்படி வச்சுருக்கீங்க? கேள்விக்கு என்ன பதில் இருக்குது?
ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், இது எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு இதை பற்றி பார்க்கணும். அதற்கு பதிலாக மனிதர்கள் மீது படி போடுவது, நடவடிக்கை மீது. சரி, போதைப் பொருள் கலாச்சாரம் இதெல்லாம் ஒழிக்கத்தானே நீங்கள் வந்தீங்க, ஒழிங்க. ஆமாம், இதே வந்து கோயம்புத்தூரில் அந்த ஒரு பொண்ணு ஒரு காதலரோடு இருக்கும்போது அபியூஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பிரச்சனை வந்தப்போ இதே விஜய் பேசும்போது நிறைய பேர் இப்போ இதுக்கு முட்டு கொடுத்த மாதிரி அப்போ கொடுத்தாங்க. அவங்க ஏன் இருட்டா தனியாக போய் அங்கே நின்றுதாங்க, ஆள் நடமாட்டல் எதுக்கு போனாங்க, இந்த மாதிரியான டாக்லாம் நிறையா வந்துச்சு. அப்போ இதே விஜய் சொன்னார் ஏன் போகக்கூடாது, அவங்களுக்கு இண்டிபெண்ட் இல்லையா அப்படின்லாம் பேசுனாங்க தாவைகளை நிறைய பேர். இப்போ அதே தாவைக்காவினர் தான் அந்த அம்மா சரக்கு போட்டுச்சு குடிச்சிச்சு, இந்த பொண்ணுங்க ஏன் இந்த வயசில் பாருக்கு போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போனாங்க. அப்போ இவங்கள்ட்டையும் அதுக்கு பதில் இல்லை. அதான் இப்போ இது என்னென்னா, நீங்கள் பழைய ஃபார்முலாலே நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா, பாட்டில் மட்டும் மாற்றி தண்ணி புதுசாக கேனில் ஃபில்லப் பண்ணி திருப்பி குடிக்கிற மாதிரி விஷயத்துக்கு போகிறீங்கன்னா இது ஆபத்தானது. கண்டிப்பாக உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் படிப்படியாக இழப்பீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க என்ன ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு போயிடறாங்கன்னா, எதிர்கட்சியே இல்லாதவங்களாம் மாறுவோம். அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறார், அடுத்தது அவர் விவரமாக பேசுகிறாரோ கட்சியை தூக்கி நிறுத்ததுக்காக பேசுகிறாரோ. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நீங்கள் பெரும்பான்மைப்பையும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம்னா விசிகே மட்டும் அமைச்சர் பதவியில் போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் அமைச்சரை பதவிக்குள்ளே போகல, ஐஎம்எல் போயிருக்காங்க, 2 பேர் போயிருக்காங்க. உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், வெற்றி பெற வைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை நீங்கள் மறக்கிறீர்கள். நீங்கள் வந்து எம்ஜிஆரும் ஒரு லெவலில் காலம் கொண்டு போயிடுச்சு, ஜெயலலிதா கொண்டு போயிடுச்சு, கலைஞர் கொண்டு போயிடுச்சு, எல்லாருமே வந்து போகிறவங்க தான். இதை மறப்பதற்கு பதிலாக நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்களே இருப்போன்ற முடிவிலேருந்து வந்தீங்கன்னா மன்னர் ஆட்சியை நோக்கி நகருவீங்க. நாங்கள் மன்னர்கள் போன இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சமீபத்தில் என்ன தகவல் வருதுன்னா, எல்லா இடத்துலையும் டிசிப்ளின் இருக்க போகுது, எல்லா இப்போ கார்பரேஷனை வந்து ஒழுங்குபடுத்த போகிறாரு. நகராட்சி நிர்வாகத்துறைக்கு இப்போ எங்களுக்கு அமைச்சர், எங்கள் துறைக்கு குறிப்பிட்ட அமைச்சர் வந்து முதல்வர் தான். எல்லோரும் பாருங்கள், குப்பையெல்லாம் இல்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், மற்றது பண்ணோம், நாங்கள் பயங்கர டைட்டாக இருக்க போகிறோம், பயோமெட்ரிக் கொண்டு வர போகிறோம், இப்படிலாம் பேசுகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், இதெல்லாம் சுத்தப்படுத்திடலாம், அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு தருவீங்களா, அவனுக்கு வந்து கரெக்டான சம்பளம் தருவீங்களா, கழிப்பறை வசதி செஞ்சு கொடுப்பீங்களா, பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுப்பீங்களா, பணிநிரந்தரம் கொடுப்பீங்களா, இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதையும் கேளுங்க, சுத்தமான சொல்லுங்க, எல்லாமே செய்வாங்க. ஜனங்க வேலை செய்யாமல் இந்த சமூகம் நடக்கவே இல்லை. ஜனங்க வேலை செய்யாமல் சமூகம் நடக்கவே இல்லை. நீங்கள் ஒழுங்கு சுத்தத்தை எங்கேருந்து ஆரம்பிப்பீங்கன்னா, பியூன்ட்டேருந்து ஆரம்பிங்க, தூய்மை பணியாளர்கிட்டேருந்து ஆரம்பிங்க, வார்டு பாய்கிட்டேருந்து ஆரம்பிங்க. அமைச்சர் அர்ச்சகர் தப்பு பண்ணால் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியேற்றுவீங்க, காப்பாற்றி விட்டுருவீங்க. 10 ரூபா வார்டு பாய் பண்ணான்னா தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இங்கே வித்தியாசங்கள் தான் இருக்கக்கூடாதுன்றோம். நீங்கள் ஏற்றத்தாழ்வு தான் வேணாம். நீங்கள் எப்பயுமே தவறுகளை கலெக்டர்கிட்டேருந்து தூங்க, எஸ்பி கிட்டேருந்து தூங்க, அமைச்சர்கிட்டேருந்து தூங்க, இவர்களை தூக்கி வெளியில் வைங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு நீங்கள் எளிய மக்கள்கிட்ட கை வச்சிங்கன்னா அது ஊழலுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கும். அவங்கெல்லாம் சொகுசாக இருப்பாங்க, அவங்க மேலே இருப்பாங்க. பழைய கமிஷனர் லஞ்ச ஒழிப்பு திருப்பி மாறி வந்திருப்பார். எல்லாம் வேண்டப்பட்டவர்களாக வைத்துக் கொள்வீர்கள். கடந்த கால ஆட்சி அந்த எல்லாத்தையும் நீங்கள் தனியாக வந்து ரொம்ப டிசிப்ளின் பேசி சாதாரண எளிய மக்கள் எளிய தொழிலாளர்கிட்ட கை வைப்பீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ரோலில் நீங்கள் போக போகிறீங்க? நீங்களும் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் மாதிரி தான். அப்படிதானே பொருள் வரும் சார். எங்களுக்கு ஒரு நிதானம் இருக்குது. சரி, கரெக்டு, 1 மாதம் தான் வந்து ஆச்சு. தமிழ்நாட்டில் பெரும்பகுதி ஆகச்சிறந்த நம்பிக்கை வைத்து மாற்றத்தை கொண்டு வர, அவங்களை கலங்கப்படுத்துவதோ அவருடைய வந்து அவங்க நம்பிக்கை வந்து ஏன் அப்படிலாம் பண்ண அப்படின்னு பேச எங்கள் வேலை இல்லை. எங்களுக்கு நிதானம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். உங்கள் ஸ்டெப்பு நீங்கள் ப்ராப்பராக போ நாங்களே வரவேற்போம். கடையை மூடுறேன்னு சொன்னீங்களா, வரவேற்கும். ஆனால் மூடுறது எப்படி? மொத்தமாக மூடுறீங்களா, கணக்குக்கு வருஷம் ஒரு ஆட்சி முடிஞ்ச உடனே வந்த உடனே மூடுறது இயல்பு சார். எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எல்லா ஆட்சி புதுசு கிடையாது. எல்லாருமே 300 400 500 700 பண்ணியிருக்காங்க. பண்ணுறது சார் அப்படியே தூக்கி பாக்கி கடையில் போடுவாங்க. திருப்பி வியாபாரம் இருக்கும், திருப்பி எல்லாமே இருக்கும், திருப்பி அவங்கள கரப்ஷனாக அப்படியே வைக்கணும். அவன் 10 ரூபாய்க்கு விற்று வச்சு வாங்கினா தான் சம்பளன்ற மாதிரி வைக்கணும். அது காரணமாக அவனே அனுபவிக்கணும் அந்த தொழிலாளி. நீங்கள் உங்களுடைய ஆட்சி உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி நகர்த்த போகிறீங்களா இல்லையான்றதை பற்றி யோசிங்க. நீங்கள் வந்து பெரும்பான்மை பலத்தோடு நிற்கணுன்றதுக்காக மட்டும் இருக்க போகிறீங்களா, இல்லை சோஃபாவில் உட்காந்து ஆட்சி பண்ணுற மாதிரி 2 அர்த்தம் அவ்வளோதான். இல்லையா உழைக்கும் மக்களுக்காக செய்ய போகிறீங்களா? அப்போ என்ன பண்ணோம், பயிர் கடன் தள்ளுபடினா உண்மையான தள்ளுபடி, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன அறிவித்தீர்களோ அதை செய்யுங்கள். விவசாயிகளே போராட ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம அமைச்சர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர். விளையாட்டு இதை விட விளையாட்டு விவசாயத்தை விட விளையாடுறது ரொம்ப கஷ்டம். விளையாட்டு நீங்கள் அது பொருள் தெரிஞ்சு தான் சொன்னீங்களா? சாப்பிட்டா தான் நான் விளையாட முடியும். அரிசி பயிர் வச்சாதான், நெல் வந்தாதான், அதை சாப்பிட்டு தான் எளிய சாதாரண ஜனங்க போய் விளையாட முடியும். அவர் பிரெட்டு ரோஸ்ட் தானே சாப்பிட்றாரு, அரிசி தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் விளையாட முடியும். அப்போ ரொம்ப கேஷுவலாக விவசாயிகள், நீங்கள் அந்த இடத்துல விவசாயிகளை டீஸ் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகாதா? விளையாட்டுத்துறை நல்லா மேம்படணும், மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், கடைகள்லாம் முடி இளைஞர் மாணவர்கள் நல்லா வரணும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச உதாரணம் விவசாயிகள் தானா? விவசாயம் தானா? என்ன அப்ரோச்? உங்கள் அடுத்த அமைச்சர் பட்டியல் இருக்காங்க, சாதாரணமாக வந்து 2.5 கோடி சொத்து இருக்குன்னா நான் வீட்டுக்கு கடன் வாங்கினது வாடகை இல்லைன்றாரு. இன்னொருத்தர் நான் செருப்பே போடலன்றாரு. அவரு 2.5 கோடி சொத்து வச்சுருக்காரு. நிறையா இருக்குது, ரீல்ஸ் நிறைய போடுறீங்க. நீங்கள் உங்கள் இளைஞரோட சக்தியை நம்ம குறைச்சி மதிப்பில்லை, மதிக்க ரெடி. புதுசாக வந்திருக்கவங்கள அரசியலில் பெரிய பலம் எல்லாம் வந்திருக்கவங்க மதிக்க ரெடி. ஆனால் உங்களோட நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன ஜனங்களுக்கு காட்டுறீங்க, என்ன ஜனங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாம் எடுத்துருவாங்க சார். கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் அஃபிடேவிட்லேருந்து எல்லாமே ஒருத்தரோட பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்களே எடுத்துருவாங்க. இதில் உண்மை போகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துடும். நீங்கள் வந்து தப்பாக இருந்து கடன்னு போய் சேர்ந்துடும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ நீங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை காலதாமதம் படுத்தாமல் நிறைவேற்றுங்க. இதுதான் உங்கள் ஆட்சி, நீங்கள் எந்த பக்கம் ஆட்சி செய்கிறீங்கிறதுக்கு உறுதிப்படுத்தும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள்லாம் உடனே நிறைவேற்றுறீங்கன்னா, சொன்னதை செஞ்சுட்டாரு, இதுக்கப்புறம்லாம் செய்வார், அவர் நல்ல ஒத்துழைப்பு தருவோம். எங்களை 5 வருஷம் செஞ்சவங்களெல்லாம் பணியந்திரப்படுத்திடுங்க. ஒப்பந்த மையத்தில் பணியந்திரப்படுத்திடுங்க. சொன்ன மாதிரி இதை படுத்திடுங்க. பெரும்பான்மையாக நீங்கள் பணியந்திரப்படுத்தி சமூதியம் கேட்டால் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த 2500 வேணான்றுவாங்க, சிலிண்டர் வேணான்னுவாங்க. நீ வந்து எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பல்வேறு துறைகள், கார்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள், இங்கே எல்லாத்தையும் குறைந்தபட்ச சம்பளம் 30,000 கொண்டு வாங்க. குறைந்தபட்ச சம்பளம் நான் சொல்கிறது, குறைந்த சம்பளம் 30,000 கொண்டு வாங்க. நான் சொல்கிறது தனியார் கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள். குறைந்தபட்ச சம்பளம் தான், அதிகபட்ச சம்பளம் 70,000 ஆகலாம், 1,00,000 ஆகலாம், எது வேணாலும் 2,500 குறைக்கப்படும். எனக்கு வேண்டாம், நான் கேஸ் சிலிண்டர் நான் வாங்கிட்டு போகிறேன், என்னால் முடியும், நான் மெயின்டைன் பண்ணுவேன். மாதம் எனக்கு சம்பளம் வேணால் நான் 1000 ரூபாய் கட்டி நான் சிலிண்டர் வாங்கிட்டு போகிறேன். இந்த நிலைமை வரும். இதற்கு பதிலாக இந்த வேருக்குள்ளே போகாமல் நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எம்பி எலெக்ஷன் வருது, இல்லை வந்து கவுன்சில் எலெக்ஷன் வருது, அப்போ 2,500 போடலாமா? இல்லை 1000 தானே போட்டாங்க, நம்ம 1,500 போட்டு பார்க்கலாமா? இப்போ எனக்கு டெம்பரவரி 1,500 போட்டேன் ஒத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் என்ன பரப்புறா, அவரை பாவம் அண்ணனை நிம்மதியாக விடுங்க, அதுக்குள்ளே நிறைய பேர் பேச காசு கூட வேணாம், அவர் நல்லவர் வந்துட்டார். காணொலி பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ நீ சாதாரண கையில் பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சுருந்தோம், கரண்ட் இல்லாமல் நைட்டு இருக்க முடியுமா? நிறைய வலைதளங்களே வந்துட்டு இருக்கு, கரண்ட் இல்லை, இருக்க முடியும். நல்ல தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? மற்ற இதுக்கெல்லாம் என்ன பொறுத்துக்க முடியுமா? ஒருத்தருக்காக என்ன பொறுத்து? நான் இதே வந்து மரியாதைக்குரிய முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இருப்பாங்களா? அவர்கள் இந்த நிலையை பொறுத்து கொண்டு அவர்கள் வாழ்வார்களா? ஒரு நாளாக வாழ்ந்திருக்காங்களா? 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியுமா? அப்போது நீங்கள் சொல்வதை முறையாக செய்ய வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார். இதற்கு காலதாமதம். அவர் நல்லவர், இத்தனை கோடியை விட்டுட்டு வந்தார், அத்தனை கோடியில் ஏதாவது மக்கள் செஞ்சுட்டு ஏதாவது விட்டு வந்தாங்களா? இல்லை. அவர்கள் வருமானம், அவரோட சொத்து 400 கோடிக்கு மேலே காட்டியிருக்காரு. அவரோட சொத்து அவர் குடும்பத்திற்கு, அவர் உறவினருக்கு, அவர் சம்மந்தப்பட்டது போகுது. ஆமாம், அவரோட சொத்து. மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வந்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவ்வளோ கோடி வச்சிருந்தவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டார்னா, அப்படின்னா கோடி வச்சு சேவை செய்ய வந்தது பெருமையாக பார்க்கணுமா சார்? அப்போ சாதாரண ஏழை ஒரு ஆள் அரசியலுக்கு வரக்கூடாதா? அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதா? இதுதான் உயர்ந்த பண்பா? 400 கோடி விட்டுட்டு வந்து நிற்கிறது மட்டும் உயர்ந்த பண்பு நம்ம எடுத்துக்க போகிறோமா? சிந்தனை ரீதியாக பணக்காரங்க அரசியலுக்கு விட்டு வராங்களா, அப்போ ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நம்ம எடுத்துக்க போகிறோமா? நீங்கள் வந்து ஒன்று இருக்குது, திரைத்துறையில் நடந்த மாதிரி சினிமாவில் ஒரு பாட்டில் மாற்ற முடியாது. அமைச்சரே, டாஸ்மாக் அமைச்சரே சொல்கிறார், வாய்ப்பே இல்லை சார். ஒரு சினிமா படத்தில் மாற்றுற மாதிரி மாற்ற முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போது இது தேர்தலுக்கு முன்பு இந்த விஷயங்கள் ஏதாவது பேசுனீங்களா? நாங்கள் வந்தால் பொறுமையாக டைம் கொடுங்க, இல்லை நான் அடுத்த நிமிஷம் சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இப்போ பதிலுக்கு ஒத்துக்காக ரெடியாக இருக்கீங்களா? ஒத்துக்க ரெடியாக இருக்கா? மீடியா கிட்ட வந்தாலும் ரெடியாக இருப்பாங்க. நான் என்ன சார், நிருபர்கள் நீ சந்திச்சிங்கன்னா, இப்போ நிருபர்கள் சந்திச்சிங்கன்னா, இப்போ நான் நிருபராக இருந்தால் கேட்பேன், சார் நீங்கள் அடுத்த நிமிடத்தில் இருந்து
பெண்கள் கட்டணமின்றி போகலான்னு சொன்னீங்களே சார், இப்போ போக முடியல சார், உங்கள் பதில் என்ன சார் கேட்பேன். இதற்காகத்தான் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் எந்த ஊடகத்தினையும் சந்திப்பதில்லை. அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி அப்படின்னா ரொம்ப குறிப்பாக என்ன இருக்காங்கன்னா, தனக்கு எதிரான கேள்விகளை யாரும் கேட்டுவிடக்கூடாது, நேரடியாக. இது நல்ல ஆரோக்கியமாக தான். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒன்றிய பிரதமர் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரையும் சந்திக்கிறது இல்லை. நீங்களும் சந்திக்காமல் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களும் ஆரம்பத்தில் சந்திக்காமல் ஊடகத்துறையை சந்திக்கல நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நல்ல நல்ல முறை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஜனநாயக முறை நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு உங்கள் சேஃப் ஜோனில் நான் வந்து என்னோட கட்சிக்காரங்கிட்ட பேசுறது மட்டுமே பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும். நான் ஊடகத்தினரை சந்தித்து எனக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடாது என்ற நிலைப்பாடில் நான் இருப்பேன் என்று சொன்னால் இது ஜனநாயக நல்ல முறையா? கிடையாது. அப்புறம் நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால், நீங்கள் கடந்த ஆட்சியில் கேட்டிங்களா, அவரை கேட்டிங்களா, இவரை? அந்த ஒப்பிடுதல தவறுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க தான் செய்யலன்னு நீ வந்திருக்க. கரெக்ட். அப்ப நீ செய்யணுமா அதையே நீ இன்னும் எவ்வளவு நாளுக்கு ஒப்பிட்டு காமிச்சிட்டே இருக்கீங்க? நீங்க தானே பொறுப்புல இருக்கீங்க. ஆமா. இப்ப நீங்க முதல்வரா, முன்னாள் முதல்வர்கள் முதல்வரா? காரணம் வேண்டாமே. நீங்க தானே இந்த சீட்ல உட்காந்துறீங்க, நான் உங்களை தானே கேட்க முடியும். ஆமா. இந்த சீட்ல நீங்க ரெஸ்பான்சிபிளா உட்காந்து உங்களுக்கு தானே பதில் சொல்ல முடியும். நீங்கள் முதல்வர்கள் நேரடியாக ஊடகத்தினை சந்தித்து பேச வேண்டும். அப்ப பேசுவதற்கு ஏன் நீங்க தயங்குறீங்கன்னா, செய்யறதுக்கு தயங்குறீங்க. நீங்க ஊடகத்தை பார்ப்பதே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க பொதுமக்களை சந்திப்பதற்கு அர்த்தம். ஆமா, நிச்சயம். ஊடகத்துறையினர் நீங்க கேட்கிற கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலும் ஒரு அடிப்படை ஒரு குடிமகனை பார்த்து நீங்க பேசுறதுக்கான ஒரு ஐடியாலஜி மாதிரி தான் அது ப்ரெஸ் மீட்ன்றது. இப்போ எல்லா ஜெயலலிதா அம்மையாரே சில நாட்கள் பார்க்காம இருந்தாங்க, அப்புறம் பார்த்தாங்க, கிளம்பி போகும்போது நிற்பாங்க, கூப்பிட்டு பேட்டி கொடுத்து போன கதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ டெல்லி போனாங்கன்னா மரபு மாதிரியே இருந்தது, ஒரு புரோட்டோகால் மாதிரியே. போய் பிரதமரை பார்த்தா வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்துருப்பாங்க. முதல் முறையாக ஒரு தமிழக முதல்வர் வந்து டெல்லியில் போய் ப்ரெஸ்ஸை பார்க்காம போனது வரலாற்றிலேயே விஜய் அவர்கள் தான் முதல் முறையாக. ஆமாம். இல்லை, இது வந்து நல்ல அறிகுறிகள் கிடையாது. நம்ம வந்து இப்போ உடனே ஆட்சியை பற்றி தீர்மானகரமான முடிவுக்கு வந்து இப்படி தான் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் நடவடிக்கை, இந்த 1 மாத கால நடவடிக்கை வச்சு மொத்தமாக முடிவு பண்ண முடியாது. ஆனால் அந்த 1 மாதத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கண்டிப்பாக. நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளை என்ன மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி சொன்னதுக்கும் நீங்கள் இந்த 1 மாதத்தை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒன்றே ஒன்று காட்டுங்க. போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும், அவ்வளோதான். டாஸ்மாக் கடையை மூடுவோன்னு கூட உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே கிடையாது. அது யாருமே கொடுக்கல. இல்லை நீங்கள் வந்து போன எலெக்ஷன், முந்தின எலெக்ஷன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, அவர் தோற்கடிச்சு சொன்னாங்க, அந்த எலெக்ஷன் அவங்க தோத்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், நான் வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மாக் மூடுன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆமாம், நாங்கள் சொல்கிறேன். ஆமாம். அப்போது நீங்கள் இந்த 1 மாத காலத்தில் மக்களுக்குரிய அடிப்படை விஷயங்கள் நோக்கி நகரணும். அது பொதுக்கூட்டம் இவங்க கட்சி கூட்டம் நடத்துறீங்க, மற்றவங்க நடத்துறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்க கேட்குற மாதிரி இருக்கா? நீ வந்து முதல்வர் ஆயிட்டாரு, இன்னும் அந்த அல்லு சில்லு வாயில நல்லா வந்துடும், இன்னுமே ஒரு பிரச்சார மூட்லயே இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இவருக்கு என்ன அரசு அதிகாரிகள் கைட் பண்ணுறாங்க, அரசியல் ஆலோசகர்கள் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சாமானியர்கள் சைடில் இருந்து இல்லை நல்ல எழுத்தாளர்கள், அறிவாளிகள், எந்த பிரிவினர் இருக்காங்க, பொதுநிலையாக பார்க்குறவங்க. நீங்கள் ஒன்று இப்போ ஒரு விஷயம் சார், நாங்கள் வந்து கண்டமேனிக்கு எதிர்க்கிறவங்க இல்லை. உண்மையாக நல்லது செஞ்சால் வரவேற்போம். இப்போது எங்களுக்கு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கீரப்பாக்கம் ஊராட்சியில் ஒரு அம்பேத்கர் விளையாட்டுத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கோம் 5 ஏக்கர் நிலம். நாங்கள் உண்மையாக பாராட்டு தெரிவித்தோம். இது எல்லா கட்சியும் இருக்காங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேக்கா, எல்லா கட்சியும் இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்தோம். நல்லது செய்தால் வரவேற்க வேண்டும், நல்லது செஞ்சால் பாராட்டணும். ஆனால் ஒன்று, உங்கள் குறைகளை சுட்டி காட்டி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நல்லது, குறையை மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் நல்லது இல்லைன்னு வேறு. கண்டிப்பாக. ஒரு காழ்ப்புணர்ச்சியோட, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட உங்களை சொல்லிட்டே இருக்கணும்னா அது வேற. உங்களை பிடிக்கல எனக்கு, அதனால சொல்றேன்னா வேற. ஆனால் நீங்கள் செய்யணும், செய்ய மாட்டேன்றீங்க, சரிப்படுத்திக்கோங்க, உங்ககிட்ட விமர்சனம் இருக்குன்னு சொல்றது வேற. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். நீங்கள் எல்லாத்தையும் என்ன பேசுகிறேன், சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே மொத்தத்துக்கும் பதிலை ஃபேஸ் பண்ண வைக்கிறீங்க. இளம் தலைமுறை உள்ளே இறங்கி ஒரு டீமே வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏங்குறீங்க, போன ஆட்சி ஒரு டீம் வச்சுருந்தாங்க, இந்த ஆட்சி ஒரு டீம் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்களோ அவங்க ஆளுங்கட்சியோட பிரதிநிதி. கடந்த 5 ஆட்சியில் இதெல்லாம் 5 வருஷத்தில் நீ எதாவது கேள்வி கேட்டிருக்கியா, நீ பண்ணியிருக்கியா? நீ இந்த அமைச்சரோட ஆள், நீ இந்த எம்எல்ஏவோட ஆள், அவனையே கிரிட்டிசைஸ் பண்ணி நீ ஏந்து வரக்கூடாது. உன் குடும்பத்தினரை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இப்போது விமர்சனங்களுக்கு வழக்குகளும் ஆரம்பமாகிவிட்டன. அவர் ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு, எங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கெடுதல் செஞ்சுக்கிறாங்க. நீங்களே உங்களுக்கு அவர் சொல்கிற வேர்டெலாம் வேறு மாதிரி இருக்குது.
நீங்களே உங்களுக்கு கெடுதல் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மிரட்டுறாரு. என்னை விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்கள் போய்க்கிறீங்க, நீங்களே மாட்டிக்கிறீங்க. நீங்களே மாட்டிக்கிறீங்கன்றத அவர் பேச்ச சொல்கிறார். அப்படின்னா விமர்சனத்தை விமர்சனபூர்வமாக அணுகணும். நீங்கள் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஆதவர்ஜுனா முட்டாள் முதல்வர்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னெல்லாம் விமர்சனம் அதெல்லாம் வந்து பேசவே கூடாது. பட் அவர் பேசியிருக்காரு. அப்போ கூட அவர் மேலே வழக்கு பாயில, அவர் அப்படியே விட்டாங்க. இவரே பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே பேசியிருக்கீங்க. அப்போது விமர்சனம் உங்கள் ஆட்சி சரியில்லை, இல்லை இந்த இடத்த தப்பு பண்ணிருக்கீங்க சொன்னால் விமர்சனபூர்வமாக அணுங்க. இரும்புக்காரங்க கொண்டு அணுகுவோம், காவல்துறை வச்சு தான் அணுகுவோம். எல்லாரையும் உங்களுக்கு எதிர்கருத்துக்களே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நிலைப்பாடை எடுக்க வரீங்கன்னா இங்கே தான் ஜனநாயக முறை சிஸ்டத்துலேருந்து வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். சமூக நீதி சிஸ்டத்துலேருந்து வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் பேசுகிறவங்க ஜனநாயகத்து சமூக நீதி கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக மன்னராட்சி மாதிரி தான் இருக்கணும். நான் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு ஆமாம் போடு, நான் நின்னா நடந்தால் ஆமாம் போடு, நான் கண்ணாடி போட்டால் ஆமாம் போடு, நான் என்ன கோட்டு போட்டால் ஆமாம் போடு, நான் நின்னா சிரிச்சா ஆமாம் போடு. ஆரம்பத்தில் அப்படி தானே உங்களுக்கு வலைதளங்கள் வந்துருச்சு. அவரே சாப்பாடு கட்டிட்டு வந்தார், அவர் கையாலேயே சாப்பிட்டாரு. இது நீங்கள் ஒரு மனிதர் வர்றாரு, உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, இது ஒரு பெரிய விஷயங்களா? ஏன் உங்களுடைய நீங்கள் தானே சொல்லணும், நீங்கள் தானே கண்டிக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல், உங்கள் முக்கிய அமைச்சர்களுக்கு தெரியாமல் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒரு விஷயம் வந்தால் யார் கண்டிக்கணும்? முதல்வர் தான் கண்டிக்கணும். நீங்கள் கண்டிக்கணும், உங்கள் அமைச்சர்களும் கண்டிக்கணும். இதெல்லாம் செய்யாதீங்க, சரியில்லை, இது தப்பு, திருத்திக்கவும் தயாராக. ஏன்னா அது தவறு என்று சொல்வதற்கும் ஒரு திறந்த மனது வேணும். கண்டிப்பாக நான் அடிப்படை தப்பு தான். நீங்கள் வந்து சூலூர் விஷயத்தில் அந்த குழந்தை விஷயத்தில் நாங்கள் அம்மாவை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் தப்பு தான். இங்கே பெண்கள்லாம் இங்கே கோயம்பேடில் பற்றி அந்த பெண்களை பேசுகிற விஷயங்கள் தப்பு தான். இது போன்று பேசக்கூடாது என்று அவர்கள் கட்சியிலேருந்து அமைச்சர் வாயிலிருந்து வெளியே வர வேண்டும். இதுதான் அந்த இளைஞர் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜாக இருக்கும். கண்டிப்பாக முதலமைச்சரே சொல்லிட்டாரியா, பெண்கள் இப்படி தான் பார்க்கணும், இவங்களை விமர்சனத்தை ஆளாகக்கூடாதியா. நீங்கள் இங்கே இறந்து போயிருக்காங்க இந்த பொண்ணு, போதை கலாச்சாரம் காரணம்ன்றீங்க. அதோட ஒரு அர்த்தம் என்ன? அந்த பொண்ணு பப்புக்கு போனால் குடிச்சா இறந்தா, அர்த்தம் வராதா? முன்னாடி கேட்கும்போது வேற கேட்டீங்க. அவள் குடித்தாலும் நீ ஏன்டா ஏற்றி இடிச்சு அடித்த, நீ ஏற்றி இடிச்ச தப்பு, அங்கே போய் பெண் தப்பாக நடந்துக்கிட்டு தப்பு, நீ சரியாக இருந்துருக்குன்னு சொல்லணும். அப்போ என்ன போதை கலாச்சாரம்னா, அந்த போதையெல்லாம் இருக்குன்னா ஆண்கள் இப்படி பண்ணிட்டான், போதையெல்லாம் ஆண்கள் பண்ண மாட்டான். ஏன் குடிக்காத ஆண்கள் யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்கிட்டயோ பெண்கள்கிட்டயோ தப்பாக நடந்துக்கிறது இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பொது புரிதல் என்ன? போதை கலாச்சாரம் காரணம்ட்டிங்களே, உங்கள் பொது புரிதல் என்ன இருக்குது? அவள் குடிக்காத அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களா? சொசைட்டியில் வளர்ந்து வரும்போதே பெண்ணை ஒரு பொருளாக பார்த்து ஒரு பண்டமாக பார்க்குறதோட பிரச்சனை, அது குழந்தையும் உனக்கு தப்பாக தெரியுது. கண்டிப்பாக நானோட சைக்காலஜி கல்வி முறையிலேருந்து பல்வேறு முறையிலேருந்து வழக்கு நடக்கிற முறையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் மாற்றம் நிச்சயமாக மாற்றம் கொண்டு வரும். ஆமாம், ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அவரை வந்து உட்கார வச்சுருக்காங்க. விஜய் வந்து ஏதாவது செய்வார். அதே மாதிரி போன வாரம் நடக்கக்கூடிய அந்த சிங்கப்பெண் படை துவக்கவிழா கூட ரத்து பண்ணி அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கார். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 2 வாரம் 3 வாரம் கழித்து நீங்கள் அந்த படையை ஆரம்பிக்கிற வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யார் கொடுப்பா அப்படின்னு அவர் கிண்டலாக கேட்டிருக்காரு. ரெண்டாவது, இவரும் அந்த அதிமுக ஃபுல் டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்கார். அதுவும் அவருக்கு ஒரு கோபம். ஏன் இவர் எடப்பாடியை மட்டும் பெருசாக டார்கெட் பண்ணி அதிமுகவை டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்காரு விஜய்? இல்லை அவர் அப்படி தெரியல. அவர் மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து திமுக வச்சுருக்காங்க. திமுகவில் இப்போ தான் ஆட்சி முடிஞ்சு வந்ததுனால அவங்களோட செல்வாக்கை வச்சுருக்காங்க. அவங்க ஜெயிச்ச இடமா இருக்கட்டும், எதிர்கட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்ததாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி. ஏடிஎம்கே உள்ளே போந்து உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக வர முடியல. ஆல்ரெடி பிஜேபி ரிசைன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்லது என்னென்னா, பிஜேபி தன்னுடைய எல்லா செல்வாக்கும் இழந்து தனித்துவமாக நீலகிரியோடு நிற்கிது. என்ன மக்கள் விரும்பினாங்களோ அது நடந்துருச்சு ஒரு பெரிய அளவுக்கு. அது மட்டும் நடந்துக்கூடிய விஷயமா இருக்குது. ஏடிஎம்கேன்னா உள்ளே போய் உடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, பதவி பொறுப்புகள் கொடுத்து உள்ளே கூப்பிட்டாங்க. 4 பேர் இப்போ தான் எலெக்ஷன் முடிச்சு வந்திருக்காங்க. இந்த 4 பேர் வந்த உடனே ரிசைன் பண்ணி இவங்க உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ எலெக்ஷனு செலவு யாருது? செலவு யாருது? மக்கள் வரிசை நின்று வெயில் நின்று ஓட்டு போட்டிருக்கான். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி, இந்த 4 பேர் வந்துட்டாங்க, ஒரு இடம் காலியாக இருக்குது. 5 தேர்தல் இடைத்தேர்தல் 6 மாதத்தில் வருதுன்னு வைங்க. விஜய்க்கு ஒரு வேளை அதில் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா இப்போ இந்த ரிசைன் பண்ணவங்களாம் நிலைமை என்ன ஆகும் சார்? அவங்க தெரிஞ்சு தானே போகிறாங்க. அவங்க வந்து எப்படி தான் எதிர்காலம் இவங்க தான்.
இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் எலெக்ஷன் எந்த ஆளுங்கட்சி வருதோ அதான் ஜெயிக்கும். இது வந்து வரலாறு இப்படி தான் நடக்கும். இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளுங்கட்சி தனது செல்வாக்கை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கும். சார் நம்ம ஜெயிச்சிருவோன்ற கான்ஃபிடென்ட்லாம் உள்ளே போகிறாங்க. தோக்குறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட அவங்க நடந்துக்கிட்ட முறைக்கு உண்டான விஷயத்தை அனுபவிச்சாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் ரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.